ஜிடிபியில் வி ரேங்க் டாப்னு யூனியன் கவர்மெண்ட் சொன்னாங்க. அது எப்படி எடுத்துக்கிறது? இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி யுனைடெட் ஸ்டேட்ஸ், செகண்ட் சைனா, தேர்டு ஜெர்மனி, நாலாவது யாருன்னு தெரியுமா கைஸ்? நம்ம தான். ஆனால் போன மாதம் ஒரு பகீர் சம்பவம் நடந்துச்சு. நாலாவதாக இருந்த நம்ம அப்படியே வழுக்கி விழுந்து 6வது பொசிஷனுக்கு போயிட்டோம். 4வது இடத்த ஜப்பானும் 5வது இடத்த யூகேவும் பிடிக்கிறாங்க. வெல்கம் டு த கமெண்ட் சீரிஸ் எபிசோட் 5. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்னன்னு தெரியணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் தேங்காய் பால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸ்க்கு 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மில்க் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷினை வாங்குறீங்க. 1000 ரூபாய் செலவு பண்ணி தேங்காய் வாங்குறீங்க. உங்க அப்பா கிச்சன் நல்லா இருந்தால் தானே பையன் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிச்சனோட உடஞ்ச ரூஃபை 500 ரூபாய் செலவு பண்ணி சரி பண்றாரு. இவ்வளோ செஞ்சு நீங்க தயாரிச்ச தேங்காய் பாலை 5000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இது மட்டும் கிடையாது, உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தேங்காய் பால் தேவைப்படுது. 100 ரூபாய் மதிப்புள்ள தேங்காய் பாலை நீங்க கன்சியூம் பண்றீங்க. நீங்க செலவு பண்ண ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணா 2600 ரூபாய் வருது. 1000 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி 5000 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. ஸோ உங்க ப்ராஃபிட் 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாயும் நீங்க இன்டர்னலா செலவு பண்ண எக்ஸ்பென்ஸ் 2600 ரூபாயும் சேர்த்தா 6600 ரூபாய். இதுதான் உங்க ஜிடிபி. நீங்க குடிச்ச தேங்காய் பால், வாங்கின மெஷின், அப்பா செஞ்ச ரிப்பேர், இதெல்லாம் செலவு தானே. அதை ப்ராஃபிட்ல இருந்து நம்ம மைனஸ் தானே பண்ணணும், ஏன் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க குடிச்ச தேங்காய் பால் நீங்க தயாரிச்சது. ஒருவேளை நீங்க தயாரிச்ச தேங்காய் பாலை நீங்க குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளியில இருந்து அந்த தேங்காய் பாலை வாங்குவீங்க. அது இம்போர்ட்ல வந்துடும். நீங்க வாங்கின மெஷின் உங்க அண்ணன் கம்பெனில இருந்து வாங்கினது. அந்த காசு உங்க ஃபேமிலிக்குள்ளேயே தான் சர்க்குலேட் ஆகும். ஒருவேளை நீங்க வெளியில இருந்து அந்த மிஷினை வாங்கியிருந்தீங்கன்னா அது இம்போர்ட்ல ஆட் ஆகும். உங்க அப்பா பண்ண ரிப்பேர் வெளியில இருந்து பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸா தெரியும். ஒருத்தரோட எக்ஸ்பென்ஸ் இன்னொருத்தரோட இன்கம். கிச்சன் சரி பண்றதுக்கு தேவையான கலவை, கம்பி, வேலை செய்யறதுக்கு தேவையான ஆட்கள், இது எல்லாத்தையும் உங்க மச்சானோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருந்து வாங்கிட்டீங்க. ஒருவேளை இதை நீங்க வெளியில இருந்து வாங்கியிருந்தா அது இம்போர்ட்ல வந்துடும். சோ இது எல்லாமே உங்க ஃபேமிலிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இதை நீங்க ஆட் தான் பண்ணணும். இப்போ இம்போர்ட் மட்டும் தான் மைனஸ்ல இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ இம்போர்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜிடிபி குறையும். அது மட்டும் கிடையாது, கன்சப்ஷன் குறைஞ்சா, இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சா, கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சாலும் ஜிடிபி குறையும். இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நம்ம நிறைய தேங்காய் பால் ப்ரொடியூஸ் பண்றோம். ப்ரொடியூஸ் பண்றதை நம்ம ப்ராப்பரா கன்சியூம் பண்றோம். மிச்சம் இருக்கிறத நம்ம எக்ஸ்போர்ட் செய்கிறோம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்பா கிச்சனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபேமிலி சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், உங்களுக்கு கோல்டு வேணும். உங்கள் தேங்காய் பாலை கொடுத்து கோல்டு வாங்குறீங்க. எவ்வளோ வாங்கினாலும் பத்தலை. முன்னாடி 10 கப்பு தேங்காய் பாலை கொடுத்து 1 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா இப்போ 20 கப்பு கேட்குறாங்க. முன்னாடி 20 கப்பு தேங்காய் பால் கொடுத்து 1 மூட்டை தேங்காய் வாங்கினீங்கன்னா இப்போ 40 கப்பு கேட்குறாங்க. தேங்காய் பாலை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பெட்ரோல் தேவைப்படுது. வெளியில் நடக்கிற ஒரு பிரச்சனையால பெட்ரோல் வாங்கணும்னா அதிக கப்பு தேங்காய் பால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ மார்க்கெட்ல நிறைய தேங்காய் பால் இருக்கு. ஸோ உங்க தேங்காய் பாலோட வேல்யூ குறையுது. தேங்காய் பாலோட வேல்யூ குறைஞ்சாலும் உங்க ஜிடிபி குறையும். அது மட்டும் தான் ஜிடிபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னா இல்ல. நான் மேலே சொன்ன கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்போர்ட், இது எல்லாமே ஜிடிபியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.